ஒரு 5 பேரை வச்சு ஒரு நியூ டைரக்டர், நியூ ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ஃபிலிம்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கலாம் முகம் தெரியாமல். பட் இதில் வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து டைரக்டர் வந்து எல்லாரையுமே காட்டி பண்ணியிருக்காரு. குடிப்பழக்கத்தினால என்னென்ன நடக்கும், என்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட எல்லாருமே பாருங்கள். படம் நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்லா இருக்குது. அதாவது குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள் அழியுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து ஒரு நண்பர்கள் நடுவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம லைஃப்பில் கூட நடந்திருக்கலாம். அது ஒருத்தர் வாழ்க்கையை பற்றி இருக்கலாம். அதை எடுத்து சொல்கிறது தான் இந்த படம். ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து எதிர்பார்க்குறோம், ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத எதிர்பார்க்குறதால நல்லா இருக்குது. கண்டென்ட் போர் அடிக்காமல் நல்லா நீட்டாக எடுத்திருக்காரு டைரக்டருக்கு ஆல் தி பெஸ்ட். டீம் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். பெண்களுக்கு வந்து இதை நல்லா தான் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இது முக்கியமாக இந்த குடிப்பழக்கத்தை தான் நம்ம சொல்ல முடியும். இதை பெண்கள் நடுவில் எங்கே இருக்காங்க அப்படின்றது எனக்கு அது புரியல எனக்கு. ஆனால் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட லேடி ஆர்டிஸ்ட் கிடையாது இதில். அது ஒரு நல்லா சொல்லிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண்களை வச்சு தான் படமே எடுக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு பெண் கூட இல்லாமல் ஒரு கண்டென்ட்டை எடுத்து ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா நிஜமாவே கிரேட்டு. சூப்பராக எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு படம். அதுதான் அந்த மனைவி தான் அதை வந்து அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு. இந்த குடிச்சிட்டு போய் எங்கேயாவது விழுந்துருவாரோ என்னவோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதையும் காமிக்காமல் இவர் வந்து அந்த இவங்களையே வந்து அந்த கண்டென்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா வந்து இந்த குடிப்பழக்கத்தால் என்னென்ன நடக்குதுன்றத காமிக்கிறதா இந்த படம். அதனால் ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாசமான வார்த்தைகளாவது, ஆபாசமான பேச்சுக்களாவது, சீன்ஸ் ஆகுது எதுவுமே கிடையாது. நல்லா நீட்டாக சூப்பராக எடுத்திருக்காரு. மனிதர்கள் ரொம்ப சிறப்பான உணர்வுபூர்வமான ஒரு படம். அதுவும் அரசு ஓவியக் கல்லூரியில் படித்த ஒரு மாணவனுடைய படைப்பு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது, கதை நல்லா வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு நைட்டில் எப்படி நடக்கும், இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போனாங்கன்னா எப்படி இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். இப்போ ஆல்கஹால் எடுக்கிறதுனால எதெல்லாம் பிரச்சனையாக வருதுன்றது இந்த படத்து மூலிமா தெரியுது. அது இன்னும் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது.